வணக்கம். நான் உங்கள் பிரம்மராணி சங்கீதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வாழ்க்கையில் நான் நிறைய கோயில்களுக்கு போயிருக்கேன். ஆனால் எந்த பிரச்சனையுமே எனக்கு தீரல, அதுக்கான ஒரு வழி கிடைக்கல. நான் யூடியூப்பில் பார்க்குற, சேனல்ஸில் பார்க்குற எல்லாரும் சொல்கிற கோயில்களுக்கும் போயிட்டு வரேன். பத்தாத குறைக்கு என்னால் முடிஞ்ச என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கும் நான் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி காலங்காலமாக நான் 20 வருஷம் 30 வருஷமாக கோயில்களுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சிலர் சொல்கிறது உண்டு. இப்போது இதில் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் எத்தனை இடத்துல எடுத்துகிட்டு போய் ஓட்டை பாத்திரத்தில் தண்ணி நிரப்பினாலும் அது என்ன ஆகும்? நீங்கள் ரிட்டன் வர்றதுக்குள்ளே அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் காலி ஆகிடும். இது ஒரு பொதுவான விதி. அந்த மாதிரி நீங்கள் எந்த கோயில்களுக்கு போனாலும் சரி, எந்த சாமியை வழிபட்டாலும் சரி, உங்கள் குலதெய்வம்ன்றது பாத்திரம் மாதிரி. அந்த குலதெய்வன்ற பாத்திரத்தை நீங்கள் போய் பூஜை பண்ணி புது பாத்திரத்தை எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தோடு போய் நீங்கள் அடுத்த இடத்துல நீங்கள் வழிபாடு செய்யும்போது அந்த பாத்திரம் நிறையும். அப்போது உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீரத்துக்கான முழுமையான வாய்ப்பு உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் கொடுக்கும். அதனால குலதெய்வன்றது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப இன்றியமையாத ஒன்று. குலதெய்வன்றது யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, குலதெய்வன்றது வேறு யாரும் இல்லை, நமக்கு முன்னாடி வாழ்ந்து நம்ம முன்னோர்களை தான் குலதெய்வமாக கும்பிட்றோம். இப்போது ஒரு குழந்தை அழுகுது அப்படின்னா, ஒரு இடத்துல 10 பேர் இருக்காங்கன்னா முதல்ல யார் ஓடி வருவாங்க? அம்மா தான் முதல்ல ஓடி வருவாங்க. ஏன்னா அந்த குழந்தையே எதுக்காக அழுது அப்படின்றத அந்த அம்மா தான் உடனே புரிஞ்சு அதுக்கான விஷயத்தை செய்வாள். அதனால நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம குலதெய்வம் தான் நம்மளுக்கு முதல்ல கொடுக்கும். அந்த குலதெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணி அதுக்கப்புறமா போய் ஒவ்வொரு தெய்வங்கிட்ட, நம்ம இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், எந்த தெய்வமான இருக்கட்டும், நீங்கள் போய் வழிபாடு பண்ணும்போது அவங்களே உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதனால் குலதெய்வ வழிபாடுன்றது நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். முதல்ல குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பரிகாரம் கொடுத்துருந்தாலும் அந்த பரிகாரத்தை போய் செஞ்சு பாருங்கள். 100%, ஏன் இன்னும் சொல்லப்போனால் 500% நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு முழுமையான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.